வணக்கம் பிக் மை ஸ்டாக்ஸ் ஃபேமிலி. மே 15 2026க்கான க்ளோசிங் பெல் அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஸோ எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட் ஆக்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரமா ஒரு சூப்பரான ஏற்றத்துல போயிட்டு இருந்த நம்ம மார்க்கெட் இன்னைக்கு சடனா ஒரு சின்ன பிரேக் போட்டுருச்சு. இந்த சரிவுக்கு என்ன காரணம், நம்பர்ஸ் என்ன சொல்லுது, வாங்க டீடைலா பார்க்கலாம். முதல்ல ஹெட்லைன் நம்பர்ஸை பார்த்துடலாம். சென்செக்ஸ் இன்னைக்கு 160.73 புள்ளிகள் சரிஞ்சு 75,237.99ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிஃப்டியும் 46.10 புள்ளிகள் இறங்கி 23,643.50ல க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த 2 வார வின்னிங் ஸ்ட்ரீக் இன்னையோட முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன மெயின் காரணம்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் அவங்க லாபத்தை புக் பண்ண ஆரம்பிச்சது தான். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் புக்கிங். இப்போ மார்க்கெட் பிரெத்தை கவனிக்கலாம். பிஎஸ்சில இன்னைக்கு 2381 பங்குகள் சரிவை சந்திச்சிருக்கு. ஆனா வெறும் 1631 பங்குகள் மட்டும்தான் ஏற்றம் கண்டிருக்கு. இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல முழுசா கரடிகளோட ஆதிக்கம், அதாவது பேரிஷ் சென்டிமெண்ட் தான் அதிகமா இருந்திருக்குன்னு. விக்கிறவங்க கைதான் இன்னைக்கு ஓங்கி இருந்துச்சு. சரி, செக்டர் வைஸ் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். செக்டர் ஷோடவுன். சந்தையை கீழே இழுத்தது யார், முட்டு கொடுத்து தாங்கினது யார்? மார்க்கெட்டை இன்னைக்கு ரொம்பவே கீழே இழுத்தது இந்த செக்டார்ஸ் தான். நிஃப்டி மெட்டல் 1.93% சரிஞ்சிருக்கு. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் 1.80%, நிஃப்டி ரியல் எஸ்டேட் 1.79% பெரும் சரிவை சந்திச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கமாடிட்டி சார்ந்த பங்குகளும் வட்டி விகிதங்களை சார்ந்திருக்கிற மெட்டல்ஸ் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் இன்னைக்கு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆனா ஒரு பக்கம் இந்த மாதிரி செறிவு இருந்தாலும் சில செக்டார்ஸ் மார்க்கெட்டுக்கு பெரிய சப்போர்ட்டா நின்னுச்சு. நிஃப்டி மீடியா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற வகையில 3.65% அபாரமா உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து செறிவுல இருந்த நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஒரு சூப்பரான பவுன்ஸ் பேக் கொடுத்து 2.62% ஏறி இருக்கு. எஃப்எம்சிஜி கூட 1.26% உயர்ந்திருக்கு. ஐடி பங்குகளோட இந்த ஸ்ட்ராங்கான கம்பேக் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு மார்க்கெட்டை பாதிச்ச மேக்ரோ அழுத்தங்கள் பத்தி பேசலாம். முக்கியமா நாணய மதிப்பு மற்றும் கச்சா எண்ணெய். 96.14 இந்த நம்பரை நீங்க கண்டிப்பா கவனிச்சாகணும். இது இந்திய பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் கவலை தர்ற ஒரு வரலாற்று பதிவு. ஆமாங்க, அமெரிக்க டாலருக்கு எதிரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு முதல் முறையா 96ஐ தாண்டி 96.14 அப்படிங்கிற அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. ரூபாயோட இந்த தொடர் வீழ்ச்சி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுத்துருச்சு. ரூபாயோட சரிவு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற தொடர் போர் பதட்டத்தால உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறியிருக்கு. இதோட நேரடி எஃபெக்ட் என்னாச்சு? நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபா அதிரடியா உயர்த்தப்பட்டிருக்கு. எரிபொருள் விலை உயர்ந்தாலே பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் மறுபடியும் எகிரிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான் இன்னைக்கு முதலீட்டாளர்களை அதிகமா விற்க தூண்டியிருக்கு. சரி, இப்போ ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த பங்குகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். டாப் மூவர்ஸ் மற்றும் கார்ப்பரேட் காலாண்டு முடிவுகள். இன்னைக்கு மார்க்கெட்ல யாரு டாப் கெய்னர்ஸ்னு பாத்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பயணிகள் வாகன பிரிவு, அதாவது டிஎம்பிவி 8.3% உயர்ந்து எல்லாரையும் மிரள வச்சிருக்கு. ஜாகுவார் லேண்ட்ரோவர் சேல்ஸ் பத்தி கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் நம்ம உள்நாட்டுல டாடா கார்களோட விற்பனை பின்னி பெடல் எடுத்ததால பங்கு விலை கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. இது போக இன்ஃபோசிஸ் 2.34%, டாக்டர் ரெட்டிஸ் 2% உயர்ந்து நிஃப்டியை ரொம்பவும் கீழே விழாம தாங்கி பிடிச்சாங்க. அதுவே டாப் லூசர்ஸ் பக்கம் வந்தோம்னா, ஹட்கோ நிறுவனத்தோட வரிக்கு முந்தைய லாபம் சுமார் 39% சரிஞ்சிருக்கு. இதனால அதோட பங்கு விலை இன்னைக்கு 8.18% அளவுக்கு ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம ஹிண்டால்கோ 3.24%, மார்க்கெட்டோட மிகப்பெரிய ஜாம்பவானான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.90% சரிஞ்சு ஒட்டுமொத்த நிஃப்டியும் சேர்த்து கீழே எடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவுல இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் வந்துச்சு. அதானி குழுமத்தின் மேல இருக்கிற மோசடி வழக்குகளை சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிகாரிகள் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாச்சு. இந்த ஒரு பாசிட்டிவான செய்தியால காலையிலேயே அதானி என்டர்பிரைசஸ் மற்றும் மத்த அதானி குழும பங்குகள்ல முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடா மாத்துறதுன்னு பாருங்க. சமையல சரிங்க, இப்போ இது உங்களுக்கான நேரம். ஒரு பக்கம் இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு அதல பாதாளத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் ஐடி துறை சூப்பரா பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு.
இந்த பரபரப்பான சூழ்நிலையில அடுத்த வாரத்துக்கு உங்களோட டாப் ஸ்டாக் பிக் என்னவா இருக்கும், உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாம அங்கு விவாதிக்கலாம். இறுதியாக ஒரு மிக முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். பிக்மை ஸ்டாக்ஸ் ஒரு பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் கிடையாது. இந்த தொகுப்புல நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, அதாவது கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. உங்களுக்கு தெரியும், பங்குச் சந்தையில முதலீடு செய்யறதுக்கு அபாயங்கள் நிறைய இருக்கு. அதனால எந்த ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா உங்களோட நம்பகமான நிதி ஆலோசகரை கேட்டு முடிவெடுங்க. இன்னைக்கு மார்க்கெட் அலசல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து மார்க்கெட் பத்தி கத்துக்கிட்டே இருப்போம்.